அனைவருக்கும் வணக்கம். என்னடா மாநாடு முடிஞ்சிருச்சே, 3 நாள் ஆயிருச்சே, இன்னும் எந்த நாயும் குலைக்கலையேன்னு நெனச்சேன். ஆனா குலைச்சிருச்சு. எந்த கட்சிக்கார நாய்க்கு கூட்டத்த பார்த்து அட்டாக் வந்துச்சுன்னு தெரியல. அந்த கேடுகெட்டு சம்பாதிச்ச காச கொண்டு வந்து, இந்த கேடுகெட்ட நாய்களுக்கு குடுத்து பேச வச்ச நாய்களுக்கான வீடியோ இது. ஏற்கனவே நாங்க கூட்டத்துல சொல்லியிருக்கோம். தேவையில்லாம யூடியூப் சேனலோ, மத்த சேனல்ல இருந்தோ எங்க கட்சிய பத்தி தேவையில்லாம பேசுனா, எங்க கேப்டன் சொன்ன மாதிரி அடிக்கடி உதைக்க உதன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி போட்டீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ ஒரு தைரியம்? கூட்டணி அறிவிக்கிறாங்கன்னு சொல்லி அந்நியார் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றீங்களேடா! நாங்க கூட்டணி அறிவிப்பாங்க, அத கேட்கணும்னு போனோம்னு யார்டா சொன்னது உனக்கு? நாங்க இது ஒரு ஃபங்ஷன் மாதிரி நெனச்சு போனோம். எல்லா ஊர்ல இருந்து சொந்த பந்தம் எங்க சொந்த சொந்த பந்தத்த பார்க்குற மாரி ஒரு ஃபங்ஷன்னா எப்படி தாத்தா, பாட்டி, மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு பார்க்குற ஒரு ஆர்வம் இருக்குமோ, அதே ஆர்வம் 1 வாரமா எங்களுக்குள்ள இருந்துச்சு. எப்படா மாநாடு நடக்கும்? நம்ம கேப்டன் சொந்தங்கள எல்லாத்தையும் எப்ப பார்க்க போறோங்கிற ஆர்வத்துல நாங்க எல்லாருமே போனோம். எல்லாருமே பார்த்தோம். அதுக்கு தான் நாங்க போனோம்னு ஒழிஞ்சு கூட்டணி அறிவிக்கிறாங்க. அத நான் கேட்க போனேன். எங்க அண்ணி என்ன முடிவு எடுக்குறாங்களோ, அந்த முடிவுக்கு தான் நாங்க கட்டுப்படுவோம். அவங்க பாதையில தான் நாங்க போவோம். நீ யார்றா சொல்றது? உனக்கு ஏன்டா இன்னும் அப்படியே கூட்டணி அறிவிக்கலையே, யாரு கூட போவாங்களோ, உங்களுக்கு ஏன்டா அட்டாக் வருது? நீங்க பொறுமையா இருங்கடா. எங்க அண்ணி பெண்ணா இருந்தா கூட அவ்ளோ தைரியமா இருக்கிறது. நீங்க மீச முளைச்சவங்க தான்டா. ஆம்பள தான்டா. உங்க முகத்துல மீச இருக்குதா இல்லையாடா? நீங்க எதுக்குடா பயப்படுறீங்க? உங்களுக்கு ஏன்டா எங்க அண்ணியார பார்த்து பயமா இருக்கு? ஐய்யய்யோ! கூட்டத்த சேர்த்துட்டாங்களேங்கிற ஒரு பயம் இருக்குதாக்கும். அந்த பயம் இருந்துச்சுன்னா நேரடியா மோதுங்கடா. ஏன்டா காசு குடுத்து இந்த மாரி கூலிக்கார நாய்களுக்கு வச்சு பேசுறீங்க? எதா இருந்தாலும் நேருக்கு நேரா மோதுங்க. நாங்க எப்படி நேருக்கு நேரா மோதுறோம், அதே மாரி நீங்க பாருங்க. அன்புக்கு மட்டும் தான் என்னைக்குமே கேப்டன் கட்சிக்காரவங்க. அத விட்டுட்டு தேவையில்லாம எங்கள சீண்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க. புயலுக்கும், காற்றுக்கும், மழைக்கும் நீங்க தாங்குவீங்களா? அது மாரி நாங்க ஆரம்பிச்சா நீங்கலாம் தாங்க மாட்டீங்கடா. ஒழுக்கமா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க பாருங்க. நன்றி.